இப்போ நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம். சேம் ஸ்லீவ் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். அப்போ நம்ம எப்பயும் போல் பாக்ஸ்னால ரெக்டாங்கிள் டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரா மோடில் வந்து நம்ம ரெக்டாங்கிள் டூல் கிளிக் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஃபஸ்ட் ஒன் கிளிக், அகைன் ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வரீங்க. இங்கே வந்து வேல்யூ கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வித்தில் வந்து எனக்கு வேல்யூ வந்து ஆமோல் எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஆமோல் கேர்வில் வந்து 21 கேட்டிருக்காங்க. நமக்கு கேர்வை 21 போனால் நம்ம ஒரு 17 இல்லைனா 17.5 போட்டுக்கலாம். போட்டு ஒரு என்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 18, அப்படியே 18 ஆட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு நம்ம கொடுத்த வேல்யூ கரெக்டானு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டில் ஷோ பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. நம்ம இது கையோட என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டில் இருந்து ஆட் பாயிண்ட் கொடுத்து ஸ்லீவ் ஓப்பன் கொடுத்துருவோம். ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோ வருதுன்னா 13 கேட்டிருக்காங்க. ஓகே, 13 கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ளஸில் போகணும், மைனஸ் போகணும். நமக்கு வந்து மைனஸில் தான் வரணும். அதாவது நமக்கு வந்து இந்த ஷேப் மோடில் வந்து நமக்கு இங்கே ஆட் ஆகணும். அப்போ இது மைனஸ், இங்கே ஆட் ஆச்சுன்னா அது ப்ளஸில் போகும். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஆட் பாயிண்ட் கிரியேட் நியூ பாயிண்ட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு மைனஸ் வேல்யூவில் மைனஸ் வேல்யூ 13. ஓகே, ஒரு என்டர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து அண்டர் ஆர்ம் கொடுக்கலாம். அண்டர் ஆர்ம் நம்ம என்ன பண்ணலாம், காமனாக டிவைட் 3 போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் ஷார்ட்டாக நான் போடுறேன். இதில் வந்து டிவைட் சிமிஸ்டிக்னு இருக்குங்களா, இதை நான் கிளிக் பண்ணி பார்ட்ஸ் வந்து எனக்கு 3 பார்ட் வேணும். ஸோ 3 கொடுத்து நான் டிவைட் கொடுத்துக்கிறேன். டிவைட் கொடுத்துருந்தோம்னா இப்போ எனக்கு தேவையில்லாத பாயிண்ட்லாம் டெலீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது 2 பாயிண்ட் எனக்கு தேவையில்லை, டெலீட்டு. அகைன் இந்த பாயிண்ட்டும் எனக்கு தேவையில்லை, டெலீட். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்லீவுக்கான ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ கர்வ் கொடுத்தோம்னா நம்ம ஸ்லீவ் முடிச்சு இந்த லைனை கிளிக் பண்ணி லைனை நம்ம கர்வ் கொடுக்கணும். ஸோ லைனை கிளிக் பண்ணி டர்ன் டு கர்வ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷேப் எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல கம்பல்சரி 90 தான் வரணும். ஸோ 90, அதில் மட்டும் மாற்றமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல 90 வேணும். இப்போ நான் ஏன் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்லீவ் கப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு 21 தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. ஸோ அண்டர் ஆர்முக்கு வேல்யூ கொடுக்கல, நம்ம அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லெஃப்ட் ஏரோ கொடுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பட்டன் இருக்கும். அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும்னா லெஃப்ட் கிளிக்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணால் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் மூவ் ஆகும். அப்போ எனக்கு வந்து 21 மேட்ச் ஆகணும். நான் இப்போதைக்கு ரஃபாக 21 கொடுத்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுதான் ஸ்லீவ். சேம் இப்போ நம்ம ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்கும்போது சிமிஸ்டிக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சீம் ஷோ பண்ணிக்கலாம். ஷோ பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்பயும் போல் கார்மெண்ட் மோட வரோம். இந்த இது நமக்கு வந்து 0 தான் வேணும். ஸோ 0 கொடுத்து ஒரு என்ட்ரு. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி மடித்து அடிப்போம். அதனால் அலவன்ஸோடு ஒரு 2 சென்டிமீட்ரு, ஒரு 2 மடித்து அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் டைப். நமக்கு அந்த கார்னரும் மடித்து அடிக்கிறதுனால கார்னர் டைப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம்மரி அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியே இந்த கார்னர் அப்படியே இதோட மடித்து அடிச்சிடும். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம சிமிஸ்டிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். லைனை கிளிக் பண்ணுறோம், சிமிஸ்டிக் ஓப்பன் பண்ணிட்டோம். பீஸ் மோடில் வந்து நார்மலாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். அவ்வளோதான் முடிஞ்சது. இவ்வளோதாங்க.